முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில் அடுக்கிய அவதூறுகளை தோல் இருத்து காட்டும் வகையில் சமூக வலைதளங்களில் பல்வேறு வீடியோக்கள் உலா வருகின்றன. முதலமைச்சர் பதவிக்கான மாண்பை மறந்த விஜய் கண்ணியமில்லாமல் சட்டப்பேரவையில் நிகழ்த்திய உரைக்கு பொதுமக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சட்டப்பேரவையை படப்பிடிப்பு தளமாக கருதி விஜய் பேசும் சினிமா வசனங்கள் பொதுமக்களை அதிருப்தி அடைய செய்துள்ளது. சட்டப்பேரவையில் ஆதாரமின்றி முதலமைச்சர் விஜய் நிகழ்த்திய உரையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினர் வலியுறுத்தும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளன. முதலமைச்சர் அவருக்குரிய மாண்பிலிருந்து பேச வேண்டும், அவருக்குண்டான கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் இப்படி நிலை தடுமாறி பேசுவது, ஏதோ சினிமாவில் வசனம் பேசுவதை போலவே சட்டப்பேரவையில் பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு உரை இதுவரை தமிழ்நாட்டில் கேட்கப்படாத ஒரு உரை, இதுவரை சட்டப்பேரவையில் ஒழிக்கப்படாத ஒரு உரை. உண்மையிலேயே சட்டப்பேரவையினுடைய மரபு சுக்கு சுக்காக உடைந்து போயிருக்கிறது என்றுதான் நான் இன்றைய உரையை பார்க்கிறேன். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டுக்கு? உண்மையிலேயே இன்றைய உரை மொத்தமாக சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய உரை. இந்த உரையை அவை குறிப்பில் இடம்பெறவே செய்யக்கூடாது. முதலமைச்சர் அவருக்குரிய மாண்பிலிருந்து பேச வேண்டும், அவருக்குண்டான கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் இப்படி நிலை தடுமாறி பேசுவது, ஏதோ சினிமாவில் வசனம் பேசுவதை போலவே சட்டப்பேரவையில் பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு உரை இதுவரை தமிழ்நாட்டில் கேட்கப்படாத ஒரு உரை, இதுவரை சட்டப்பேரவையில் ஒழிக்கப்படாத ஒரு உரை. உண்மையிலேயே சட்டப்பேரவையினுடைய மரபு சுக்கு சுக்காக உடைந்து போயிருக்கிறது என்றுதான் நான் இன்றைய உரையை பார்க்கிறேன். ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கிறதா முதலமைச்சர் வைத்த குற்றச்சாட்டுக்கு? உண்மையிலேயே இன்றைய உரை மொத்தமாக சட்டப்பேரவையினுடைய அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டிய உரை. இந்த உரையை அவை குறிப்பில் இடம்பெறவே செய்யக்கூடாது.